அண்டை நாடான ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய அடுத்தடுத்த தாக்குதல்கள் அந்நாட்டையே உலுக்கியுள்ளது. இரவு நேரத்தில் தொடுத்த தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 15 பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆப்கான் நாட்டின் பாக்டிகா மாகாணத்தில் பர்மல் மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் நேற்று இரவு வழக்கம் போல தூங்க சென்றுள்ளனர். அந்த நேரத்தில்தான் திடீரென 7 கிராமங்களை குறிவைத்து வான்வழி தாக்குதலை தொடுத்துள்ளது பாகிஸ்தான். அடுத்தடுத்து தொடுத்த இந்த தாக்குதல்களில் நொடி பொழுதில் குடியிருப்புகள் தூள் ஆனதில் பலர் உயிரிழந்துள்ளனர். ஆப்கானில் இருக்கும் பயங்கரவாதிகளின் மறைவிடங்களை குறிவைத்தே பாகிஸ்தான் இந்த தாக்குதலை தொடுத்துள்ளது. எனினும் பெண்கள், குழந்தைகள் என 15க்கும் மேற்பட்டோர் இந்த தாக்குதலில் உயிரை விட்டதாக கூறும் தாலிபான் பாதுகாப்பு அமைச்சகம் இதில் பெரும்பாலானோர் அகதிகள் மற்றும் பொதுமக்கள் என்று கூறியுள்ளது. குறிப்பாக குடியிருப்பு பகுதியில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்களில் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலில் ஒரு பயிற்சி மையம் தகர்க்கப்பட்டதாகவும் பயங்கரவாதிகள் சிலர் கொல்லப்பட்டதாகவும் பாகிஸ்தான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆப்கான் எல்லை பகுதியில் அமைந்துள்ள இந்த பர்மல் மாவட்டத்தை மலைப்பாங்கான பகுதியிலிருந்து தாக்கியுள்ளது பாகிஸ்தான் விமானப்படை. ஆப்கான் பயங்கரவாதிகளை குறிவைத்து கடந்த மார்ச் மாதம் இதே போன்ற ஒரு தாக்குதலை தொடுத்த பாகிஸ்தான் இப்போது 2வது முறையாக தாக்குதலை தொடுத்து உள்ளது. இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள தாலிபான் பாதுகாப்பு அமைச்சகம் பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுப்போம் என்று எச்சரித்துள்ளனர். இதனால் இந்த இரு நாடுகளுக்கும் இடையேயான எல்லைப் பகுதியில் தற்போது பதற்றமான சூழல் நிலவி வருகிறது.